பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரே சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சாவாமை உடையவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிறார். மகிமையின் தேவனாயிருக்கிறார். மாட்சிமை பொருந்தினவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை அவர் நடத்துகிற நல்ல தேற்றரவாளனாயிருக்கிறார். அவர் ஒருவருக்கே என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ஜெபித்து நாள் கொடுகை நாம் துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் நீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி அப்பா. தகப்பனே, இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்திலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அப்பா, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்க்கிறீர். ஒரு நாளும் எங்களை கைவிடுகிறவர் அல்ல, எங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்றுகிறதற்காக நீர் கர்த்தர் அனைத்து காரியங்களையும் செய்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்துவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் உண்டாகட்டும், பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 3 என்ன தலைப்புல தியானிக்க போறோம்னா, when the heavens open, வானங்கள் திறக்கப்படும் போது என்கிற தலைப்புல நம்ம தியானிக்கிறோம். வசனம் எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனம். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்கிற வசனம். இந்த வசனத்தை போன பாகத்திலேயே கூட நம்ம தியானித்தோம். இன்றைய தினத்துல அந்த காரியத்தை கொஞ்சம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளலாம். வேதாகமத்தின் மிக ஆழமான வார்த்தைகளில் ஒன்று வானங்கள் திறக்கப்பட்டன என்கிற ஒரு பதம். எசேக்கியேல் தேவனை தேடி சென்றதாக ஆரம்பிக்கவில்லை, தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் என்பதில் தான் ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் வசனத்திலேயே வானங்கள் திறக்கப்படுகிறது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சரி, வானங்கள் திறக்கப்படுறதற்காக எசேக்கியேல் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, எசேக்கியேல் ஒன்றும் செய்யல. அப்போ இது எதற்கு அடையாளமா இருக்குது? மனிதன் தனது ஒழுக்கமுள்ள கற்புள்ள முயற்சியால் பரலோகத்தை அடைகிறான் என்று வேதாகமம் போதிப்பதில்லை. நான் திரும்ப சொல்றேன், மனிதன் தனது ஒழுக்கமுள்ள கற்புள்ள முயற்சியால் பரலோகத்தை அடைகிறான் என்று வேதாகமம் போதிப்பதில்லை. மாறாக தேவனுடைய கிருபையினால் வானம் திறக்கப்படுகிறது. இந்த உண்மை முழு வேதாகமத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. இது கிறிஸ்துவில் அது முழுமையாக நிறைவேறுகிறது. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா,
நம்ம போன பாகத்துல வாசிக்கும் பொழுதே தியானித்தோம். என்னதுன்னா, அவர் அந்த கேபார் நதி அண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கேபார் நதி அண்டையிலே உட்கார்ந்து எல்லாரும் யூசுவலா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தங்களுடைய ஒடுக்கப்பட்டதை நினைச்சு புலம்புவாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அந்த கேபார் நதி அண்டையிலே இருந்த பொழுது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சூழ்நிலையாக நம்ம சங்கீதத்துல கூட வாசிச்சோம். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாக உருவாவதற்கு முன்பதாகவே, நல்லா புரிந்து கொள்ளணும், தீர்க்கதரிசியாக உருவாகுவதற்கு முன்பதாகவே ஆசாரியனாய் கொண்டிருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து அதை இழந்து போய் இப்பொழுது ஆசாரியனுடைய வேலையும் இல்லை, தேவாலயமும் இல்லை, எருசலேமும் பக்கத்துல இல்லை, பாபிலோனியர்களால, நேபுகாத்நேச்சாரால பாபிலோன் மத்தியில இப்பொழுது அடிமை மாதிரி கிடக்கிறார். அடிமையாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இங்க இப்பொழுது அவர் கிடக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்பொழுது மனிதன் ஏதோ தன்னுடைய ரொம்ப ஒழுக்கமான ஒரு செயலை நான் செய்கிறேன், இப்படிப்பட்ட கற்புள்ள நடக்கைகள் எல்லாம் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எதற்காக? எனக்காக இந்த பரலோகம் திறக்கப்படும், நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி வேதாகமும் போதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நல்ல காலை வேளையில மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய சொந்த முயற்சியால் அது முடிவதில்லை. தேவனுடைய கிருபை தான் உதவி செய்கிறது. அதனாலதான் அந்த வரிகளை திரும்ப கூட வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் வானம் திறக்கப்படுகிறது. இந்த உண்மை முழு வேதாகமத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. கிறிஸ்துவில் அது முழுமையாக நிறைவேறுகிறது. இன்னைக்கு பலரும் அவன் ஜெபத்துல ஆண்டவரே வானத்தை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு இன்னும் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. என்ன உண்மைன்னா, புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் வானத்தை திறக்க முயற்சிப்பதில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்கனவே திறக்கப்பட்ட அணுகுதலுக்குள் வாழ்கிறார்கள். இப்போ இந்த புரிதல் நமக்கு எப்படி புரிய வருதுன்னா, அன்னைக்கு எசேக்கியேலுக்கு வானங்கள் திறக்கப்பட்டதே, அதனால நாங்கள் இப்ப என்ன ஜெபிக்க போறோம்னா, எங்களுக்காக வானங்களை திறங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறதுல இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். வானத்திலிருந்து பூமிக்கு அவர் இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உயிர்த்தெழுந்தவராக அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்திருக்கிறார். அது இப்பொழுது அந்த வானத்திற்கு அடையாளமா இருக்குது. வானத்திற்கும் பூமிக்கும் மறைப்பாக திரைச்சீலை இருந்தது இல்லையா? இப்ப அந்த அடையாளத்துலதான் நம்ம பார்க்கணும். சிலுவையில அந்த மரணத்தின் பொழுது, இயேசு மரித்த பொழுது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை என்பது என்னது? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதற்கு இரண்டுக்கும் நடுவிலே மறைப்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த திரைச்சீலை ஏன் மறைப்பா இருக்குதுன்னா, ஒருவரும் ஒரு காலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை காணவும் முடியாது, அது எவருக்கும் திறக்கப்பட்டதாகவும் இல்லை. அப்படி மீறி யார் முற்பட்டு உள்ளே வர முயற்சித்தாலும் மரித்து விடுவார்கள். இதுதான் அடையாளம். அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க, இன்னைக்கு பரலோகத்துக்கு வர எவர் தங்களுடைய சொந்த முயற்சியால் முயற்சித்தாலும் மரித்து போவதுதான் நிலை. திரும்ப இந்த வார்த்தையை பதிவு பண்றேன். தங்களுடைய சொந்த முயற்சிகளால் பரலோகத்திற்கு வர முயற்சிப்பவர்கள் மரித்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வானங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வானங்கள் திரைச்சீலையால் மறைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனா இப்பொழுது என்ன, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார், அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ நமக்கு இப்ப எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டதா இருக்கிறது. எப்படி என்றால், நம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து விட்டது. இதற்கு மேலே நமக்காக சிந்தப்படுவதற்கு இரத்தமும் இல்லை, நமக்காக பரிகாரம் செலுத்தப்பட அவர் மறுபடியும் இறங்கி வர தேவையும் இல்லை. முற்றும் முடிய அவர் நம்மளை காப்பாற்றி ரட்சிக்கிறதற்கு வல்லவராக இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்து விட்டார். இப்பொழுது அந்த இரத்தத்தின் விளைவாக இப்பொழுது வானம் நமக்கு திறக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த புரிதல்ல தான் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்கிறோம். தேவனுடைய சந்நிதிக்குள் நுழைவு திறக்கப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு தான் அவர் மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை கிழிந்து போவது. ஒரு மனிதன் இந்த பூமியிலிருந்து வானத்திற்கு வருவதா? அது சாத்தியமில்லை என்று இருந்த அந்த நிலை இப்பொழுது சாத்தியம் என்று ஆகிறது. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்போது தேவன் வானத்தை திறக்க வேண்டியதில்லை, அது வானம் திறந்ததா தான் இருக்குது. நமது ஆவிக்குரிய கண்கள் தான் இப்ப திறக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது. இன்னைக்கும் நம்ம வானம் திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப இந்த காலை வேளையில சற்று யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா, அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதா? பாருங்க, இந்த வானங்கள், இந்த வானம் திறக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இரண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல வானங்களுக்கு ஹெவன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதோடைய கிரேக்க வார்த்தையில அவுரானோஸ் அப்படிங்கிற வார்த்தை வானங்கள். இது அந்த ஹெவன்லி ரேல்ம குறிக்குது, பரலோக மண்டலத்தை குறிக்கிறது. இன்னொரு வார்த்தை இதுல சொல்லணும்னா the dwelling of God, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. இப்ப இந்த பொருள்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புறேன். வானங்கள் அப்படிங்கிறது, நல்லா சற்று கவனமா பாருங்க, வானங்கள் அப்படிங்கிறது தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, பரலோக மண்டலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது ஒரு மண்டலம், அது ஒரு தனி ரெல்ம் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரும் இரட்சகரும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். தேவனுடைய ஆலயத்தில் யார் இருப்பார்? தேவன் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க, நமக்குள்ளே வானங்களின் ஒரு அடையாளத்துவ காரியம் நடக்கிறது. நம்மளுடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுப்பது, நம்மளுடைய மனதை நாம் திறந்து கொடுக்கிறது. இந்த மனம் திறக்கப்படுது பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்பொழுது பரலோக பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது. இந்த பூமியிலேயே பரலோக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடிகிறது இந்த பூமியிலேயே. அப்போ தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் மாறுகிறோம். சரி, இந்த வார்த்தையிலேயே அடுத்தது இந்த திறக்கப்பட்ட ஓப்பன் அனோய்கோ என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுலதான் இன்னைக்கு முக்கியமான சத்தியம் இருக்குது. டு ஓப்பன் கம்ப்ளீட்லி, முழுமையாக திறக்க அப்படிங்கிறது அர்த்தம். டு அன்லாக், பூட்டப்பட்டதை திறக்க அப்படிங்கிறது. டு ரிவீல், வெளிப்படுத்த, மறைபொருள்களமா இருக்கிறத வெளிப்படுத்துற விஷயம். இந்த திறக்கப்பட்ட இந்த பதம் இருக்கு பாருங்க, அனோய்கோங்கிற வார்த்தை. This word appears repeatedly when Jesus opens blind eyes,
opens the scriptures, opens understanding. அதாவது எங்கெல்லாம் குருடர்களுக்கு பார்வையை தேவன் கொடுத்து கண்களை திறக்கிறாரோ அந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தேவன் தம்முடைய சத்திய வார்த்தைகளை திறக்கும் பொழுதும், வேத வசனங்களை திறந்து காமிக்கும் பொழுதும் அனோய்கோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இல்ல ஒருத்தருக்கு அறிவை உணர்த்துகிற, புரிந்து கொள்ளுதல், புரிதலுக்குள்ளே ஒருவரை நடத்துகிற, அதற்கு தேவன் செயல்படும் பொழுதும் இந்த அனோய்கோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலையில கூட நம்ம இந்த வசனங்களின் விளக்கங்களை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனதை பொழுது புதிய தெளிவுக்குள்ளே வருகிறது என்றால், புதிய புரிதலுக்குள் வருகிறது என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி புரிதலுக்குள்ள வருகிறதே நாம் இப்பொழுது திறக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தும் பொழுது இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளே, இல்ல புதிய மண்டலத்திற்குள்ளே நம்மளை பயணிக்க வைக்கிறது. ஒரு புதிய புரிதலுக்குள்ளே நாம் போவது நமக்காக இப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது என்பதற்கான அர்த்தம். தேவனுக்குரியவைகளுக்கு ஏற்றபடி நம்ம இப்ப யோசிக்க முடியுதுன்னா நிச்சயமா சொல்லலாம், நமக்காக இப்பொழுது வானம் திறக்கப்பட்டதா இருக்குது. வானம் திறக்கப்பட்டதின் அடையாளம் இப்பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களும் இதை நோக்கி திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல ஏதோ ஒரு அறையில நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனா அங்க இருந்து பரலோக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியுமா? பரலோகத்தின் இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியுமா? பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை அனுபவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதற்கு நம்ம வானங்கள் திறக்கப்படணும். வானங்கள் திறக்கப்பட்டிருக்குதா? நிச்சயமா திறக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர். அப்பொழுது இயேசுவின் மூலம் நம்ம பிதாவானவரை சேருகிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் இப்பொழுது கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன ஒரு வரி, வானங்கள் திறக்கப்பட்டது உங்களுடைய சொந்த முயற்சியாலோ அல்லது உங்களுடைய ஒழுக்கமுள்ள இல்ல கற்புள்ள உள்ள கட்டுப்பாடு உள்ள ஏதோ ஒரு நடத்தையாலோ அல்ல, தேவனுடைய கிருபையால. அப்ப இன்னைக்கும் எனக்கு வானங்கள் திறக்கப்பட்டதா இருக்கிறது என்பதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரே நம்மை தேடி வந்து வெளிப்படுத்தினார். நம்மை வெளிப்படுத்தி நமக்கு இந்த பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது அவருடைய வருகையின் பொழுது மட்டும் நடந்ததல்ல. சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அதற்கு பிற்பாடும் தன்னை வெளிப்படுத்தவே அவர் செய்தார். லூக்கா 24:45 வாசிக்கிறோம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, அப்படின்னு வசனம் வருது. இந்த பூமியில நாம் துக்கமாகவும் கண்ணீர் வடித்தும் வேதனையோடும் வாழ்வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா உங்களுக்காக தான் நான் வானத்தை திறந்து வச்சிட்டேன். உங்களுக்காக தானே இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏன் வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாது? ஏன் சுதந்திரிக்க முடியல? அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மனம் இதுல தெளிவடையவில்லை. அது பூட்டப்பட்டிருக்கிறது. முன்பதாக ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? டு அன்லாக், பூட்டப்பட்டதை திறக்க. இப்ப மனசு பூட்டப்பட்டிருக்குது, பூட்டு மாதிரி போட்டு. இப்ப நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவர்களால யோசிக்க முடியல, சரியா புரிந்து கொள்ள முடியல. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அல்லேலூயா. நிறைய சம்பவங்களை
நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுல வானங்கள் நமக்கு திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன ஒரு காரியத்தை முன்வைக்க விரும்புகிறாருன்னா, இப்பவும் கவனிக்க வேண்டிய பகுதி, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நிகழ்ந்த மாபெரும் அற்புதமா எதை பார்க்கலாம்னா, ஏதோ வேற ஒரு அடையாளத்தை காமிக்கிறது இல்லை. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீஷர்களை தேடி போயும், ஒவ்வொரு குடும்பத்தினாரை தேடி போயும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை தேடி போயும் அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்குவதற்கு, புரிதல் அடைய மனதை திறந்தார் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற டவுட்டான அத்தனை பேருக்கும் மனம் திறக்கப்படுது. சீஷர்களுக்கு திறக்கப்படுது. ஒவ்வொரு எந்தெந்த சீஷனா இருந்தாலும், தோமாவா இருந்தா தோமாவுக்காகவே மறுபடியும் வந்து ஒரு புரிதலை உண்டாக்குறார். ஓ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்குள்ள வருகிறார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கூட வானங்கள் திறக்கப்பட்டிருக்குதுங்கிற புரிதல் இல்லைன்னா, இன்றைய தினத்துல ஆவியானவர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். எப்படி பிரதர் வானங்கள் எனக்காக திறக்கப்பட்டது? கிருபையினால. எப்படி நான் வானங்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறது? புரிதலினால. சத்தியத்தின் ஆவியானவர் ஒரு புரிதலை உண்டு பண்ணுவதற்காக நமக்கு இந்த சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். அப்ப பரலோக ஆசீர்வாதங்களை நான் இந்த பூமியில சுதந்திரிக்க முடியுமா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பயன்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அந்த உறவின் நிமித்தமாக சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை விளங்கும் பொழுது, அவருடைய ரத்தம் வீணாய் போகவில்லை. பாருங்க, எசேக்கியேல் தரிசனத்துல திறந்த வானத்தை கண்டார் இல்லையா? ஆனா சுவிசேஷத்துல இயேசுவே திறந்த வானத்தின் வாசல். யோவான் 1:51 இயேசு சொல்லுகிற காரியம், வானம் திறந்திருக்கிறதையும் இதுக்கப்புறம் தேவதூதர்கள் ஏறுகள் இறங்குகளா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா? அது எங்க டச் பண்றாரு? யாக்கோபு தரிசனத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தார். ஜேக்கப்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாக்கோபின் ஏணி. அது பூமியிலிருந்து வானம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்கன்னு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷனை குறிக்கிற ஒரு வார்த்தை அது, ஏணி. எசேக்கியேலுடைய தரிசனத்துல வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இவை அனைத்தும் கிறிஸ்துவில் நிறைவேறுகின்றன. அதனால சிலுவை என்பதுதான் இப்போ வானத்துக்கு பூமிக்கும் ஒரு கனெக்ஷனான ஒரு லேடரா இருக்குது. சிலுவை பாவ மன்னிப்பை மட்டும் அளிக்கவில்லை, பிதாவிடம் நிரந்தர அணுகுதலையும் அளித்தது. அல்லேலூயா. காலை வேளையில இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா நம்மளை தேடி வருது பாருங்க. சிலுவையின் மூலமாக, இயேசு சிலுவையில் நமக்காக செய்து முடித்ததின் விளைவாக பிதாவிடம் நிரந்தர அணுகுதல். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலமாக, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நீங்கள் பிதாவை அணுக முடியும். பகல் என்றும் இல்லை, மதியம் என்றும் இல்லை, இரவென்றும் இல்லை, சாயங்காலம் என்றும் இல்லை, நடுஜாமம் என்றும் இல்லை, எந்த சமயத்திலும் நீங்கள் பிதாவிடம் நிரந்தரமாக அணுக முடிகிறது. காரணம், உங்களுக்காக அவர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த புரிதலோடு கூட ஒரு குடும்பமா இப்பொழுதும் இருக்கிறோம் பிரதர், ஆனா ஒரு பரலோக ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு உணர்றீங்களா? இன்றைக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு லெசனை பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில நடைமுறை பழக்கங்களா இதை நீங்க உங்களுக்குள்ள தாழ்மையோடு நீங்க அர்ப்பணிக்கிறதுல உங்கள் மனம் திறக்கப்படும். வானம் உங்களுக்கு ஆல்ரெடி திறக்கப்பட்டதுதான். வானம் திறக்கப்பட்டிருக்கிறத உங்க மனம் திறந்து பார்க்க ஆரம்பிக்கும். முதல் காரியமே அதற்கு என்ன பழக்கத்துக்கு வாங்க, வீட்டுல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறத வழக்கமாக்குங்க. ஏன் குடும்பம்னு சொல்லி இது வருதுன்னா, குடும்பமா வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். தனியா வாசிக்கிறது நல்லது, அது பர்சனலான குரோத்துக்கு. ஆனா இன்னைக்கு எதுல கிறிஸ்தவத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு கோளாறு இருக்குன்னா, குடும்பமாய் ஆசீர்வாதமா இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ எப்படி அது கவனத்தை நம்ம செலுத்துறோம்னா, குடும்பமா
ஆண்டுடைய வார்த்தைய வாசிக்கிறத வழக்கமாக்கிக்கிறது. பொழுது இப்படி நம்ம காலைதோறும் இப்படி கூடுகிறத கூட முடிந்தவரை குடும்பமா எல்லாருமே இணைஞ்சுக்கிறீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எந்த ஒரு விதத்திலும் குடும்பத்தினருக்கிடையே புரிதல் இல்லாதபடி வாழ முடியாது. பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாருக்குள்ளும் ஒரு புரிதலோடு கூட தேவனை அதிகம் அறிந்து, நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து, நமக்கு இப்பொழுது எதெல்லாம் அவைலபிளா இருக்குது என்பதை அறிந்து நம்ம அதை அனுபவிக்க முடியும். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் தூரத்தில் இல்லை என்பதை கற்பியுங்கள். தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, தேவன் ஞாயிற்றுக்கிழமை போனா ஆலயத்துல இருப்பாரு, தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு, தேவன் எங்கேயாவது இருக்கிறாருன்னு இல்ல, தேவன் உன் அருகிலேயே இருக்கிறார். ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல். இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கணும். தேவன் உன் பக்கத்திலேயே இருக்கிறார். குடும்ப ஜெபத்தை ஒரு கடமைக்காக செய்யறது இல்ல அன்பு சகோதர சகோதரிகளே. குடும்ப ஜெபம்னோடனே நிறைய பேருக்கு என்னன்னா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதோ, இல்ல அதெல்லாம் பண்ணி மட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோ, இந்த புரிதலுக்குள்ள அப்படி போகாதீங்க. அது என்ன அர்த்தத்துல வருதுன்னா, தேவனுடைய சந்நிதிய குடும்பமா அனுபவிக்கிறதா பாருங்க. பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்குது, வானங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்குது. அந்த திறக்கப்பட்ட இடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு உங்க மனதை ஏன் ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து திறக்க கூடாது, அர்ப்பணிக்க கூடாது? பாருங்க, இன்றைக்கான தியான கேள்விகளை கேட்டு முடிக்கலாம். நான் திறந்த வானத்தின் நிஜத்தில் வாழ்கிறேனா, இல்ல வானம்லாம் இன்னும் திறக்கல அப்படின்னு ஒரு பொய்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இரண்டாவது, என் இருதயத்தில் இன்னும் பயம், குற்ற உணர்வு அல்லது அவிசுவாசம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னும் பயத்திலையும் குற்ற உணர்வுலையும் அவிசுவாசத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இருக்க தேவையில்லையே. நமக்காக இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார்னு யோசிக்கும் போது எவ்வளோ தைரியம் வருது. அதனாலதானே வாசிக்கிறோம், நம்ம தைரியத்தோட கிருபாசன தண்டையில வரலாம். கிருபாசனமே எங்க இருக்குது? மகா பரிசுத்தலத்துல இருக்குது. நமக்கு ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும் கிருபை இப்ப அவனுக்கு அவைலபிளா இருக்கிறதுனால பயந்துட்டு இல்ல, தைரியமா கிருபாசன தண்டைக்கு வர முடியும். திரைச்சீலையே இப்ப ஓப்பன்ல இருக்குது, கிழிச்சாச்சு. அது அப்படின்னா அர்த்தம் என்ன? இனி அது அடைக்கப்படுவதற்கே இல்ல. நம்ம இயேசுவினாலே வருகிற தைரியத்துல பிதாவிடத்துல வந்து நிக்கிறோம் பாரு. வந்து நிக்க சொல்றாரு. எதுக்கு? நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, இரக்கங்களை பெற்றுக்கொள்ள. அப்ப ஏன் பயம் இருக்க போகுது? இருக்காது. குற்ற உணர்வு இருக்குமா? இருக்காது. அவிசுவாசம் இருக்குமா? இருக்காது. விசுவாசம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். மூன்றாவது, தேவனை ஆலயத்தில் மட்டும் தேடுகிறேனா அல்லது அன்றாட வாழ்விலும் அனுபவிக்கிறேனா? சில ஆலய கிறிஸ்தவர்கள்னு இருக்கிறாங்க. அவங்க எப்ப மட்டும்தான் கிறிஸ்தவங்கன்னு உணர்வாங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது தான், ஓ நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு உணர்வாங்க. மிகவும் வேதனைக்கான விஷயம் அது. அவர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனா நம்மெல்லாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவங்க என்றால், அனுதினமும் அன்றாடமும் அனுபவிக்க வேண்டியவர்கள் இல்லையா? நாலாவது, சிலுவை என் பிதாவுடனான உறவை எப்படி மாற்றியுள்ளது? நிரந்தரமாய் அணுகுதல் முறைக்கு ஏற்றபடி மாற்றி இருக்கிறது அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறதா? கடைசியா, என் பார்வையை தேவ வார்த்தையா அல்லது என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையா எது வடிவமைக்கிறது? பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம தியானித்தோமே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை வடிவமைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா, இல்ல ஏதோ உங்க சூழ்நிலையை பார்த்தே இன்னும் வந்து பயந்துட்டும் அழுதுட்டும் வேதனையோட இருந்துட்டு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளை அர்ப்பணிப்போடு கூட நாம் ஜெபிக்கலாம். உங்கள் மனமும் முழுமையாய் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படட்டும். பரலோக பிதாவே, உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு காண்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி. இந்த புதிய மாதத்திற்குள்ளும் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்காக வானங்களை திறந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மனம் திறக்கப்படாதபடிக்கு, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு இருக்குதுன்னா,
எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையாய் அதை திறந்து கொடுங்க. நாங்கள் பரலோக தரிசனங்களை காணட்டும். எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கும் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். பரலோக ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் அனுபவிக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகள் என ஒவ்வொருவரும் நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த எண்ணத்தோடு கூட வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம். இதாவானவரே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறவரே, இந்த காலை வேளை எங்களை கொடுத்து நிரப்புங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திய எங்களுக்கு கொடுங்க. அறிவு இல்லாம, புத்தி இல்லாம நாங்க எதையும் செய்துட்டு இருக்க கூடாதுப்பா. உங்க ஞானத்தினால எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற அந்த எண்ணங்கள் அதிகமாய் உருவாகி கொண்டே இருக்கட்டும். சாந்த குணமும் மனத்தாழ்மையும் எங்களுடைய குணாதிசயமாய் இருக்கட்டும்பா. எங்களை காண்கிறவர்களுக்கு இதுவே அடையாளமா இருக்கட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. இதற்கு நாங்க அவசரப்பட வேண்டாம். உம்முடைய அன்பை எங்க இருதயத்துல ஊற்றிருக்கீங்க. அந்த அன்பிலே நாங்கள் அடுத்தவர்களே ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தட்டும். அவங்க இடத்துல நாங்கள் பகிரட்டும். எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை எங்க சரீரத்துல கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஓட வைங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான பொருளாதார காரியங்கள் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து நிரப்புங்க. நாங்கள் நிறைவடைந்து ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் பெருகி உடைய ராஜ்யத்திற்காக அள்ளி கொடுத்து இயலாதவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளும் உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, ma. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, Anna. Praise the Lord, pa. Praise the Lord, ma.